இதுக்காக தான் இந்த வரலாற்று வாய்ப்புக்காக தான் நாங்கள் 15 ஆண்டுகள் காத்திருந்து காலம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கையளிச்சிருக்குது. அது ஒரு பக்கம் அவங்க நீண்ட காலமாக இந்த நிலத்தில் வைத்திருந்த சித்தாந்த திராவிட சித்தாந்தம், எங்கள் முன்னவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த தமிழ் தேசிய தத்துவம், அது ரெண்டும் நேருக்கு நேர் சந்திக்குது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரியாருக்கும் தேர்தல் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது உங்களுக்கு அவசியம் இல்லாதது. அது அவசியம் இல்லாது. பேசத்தானே செய்வாங்க, இன்னும் பேசுவாங்க, நாளைக்கும் பேசுவாங்க. அது தேவையில்லை. அதே போல சர்வதேச தீவிரவாதிகளோட தொடர்புல உள்ளவங்க தமிழ்நாட்டில் அதிக பேர் இருக்காங்க. அது வெறும் குற்றச்சாட்டு தானே. அதை போய் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு வேண்டியதில்லை. அதை விட்டுருங்க. நீண்ட அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. பெரியாரை பார்த்து தான் அந்த பல கொள்கையை கடைபிடிச்சாரு. வழக்கமா அந்த கலப்பு திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம், இதுக்கெல்லாம் காரணமே பெரியார் தான் சொல்றாங்க. அப்படி போது அவரை பத்தி பேசும்போது பார்த்து பேசணும், பலன் எடுப்பாங்க. அவர் தான் பார்த்து பேசணும். அதான் நாங்க இது ஒரு நீண்ட பெரிய பிரச்சனை, எனக்கு தொண்டை கட்டியிருக்கனால பேச முடியாதுன்னு சொல்லி தவிர்த்து போனேன். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பெரியாரை பார்த்து தான் எங்க அண்ணன் இதெல்லாம் செய்யறாரு செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இதை விட எங்க அண்ணனை இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது. இங்க பாருங்க, பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்க அண்ணன் திருமணத்தை பெரியார் தானே பண்ணிருக்கணும். எதுக்கு திருப்பூர்ல முருகன் கோயில பண்ணாரு? பெரியாரை பார்த்தா படையை கட்டினாரா, இல்ல சுபாஷ் சந்திர போஸ் படையை பார்த்து படையை கட்டினாரா? எங்கள் முன்னவர்களுடைய மானமும் வீரமும் ஆரமும் தன் நிலத்திற்கு போராடி விடுதலை பெற வேண்டும் என்று தூண்டியதா பெரியாரின் கோட்பாடு தூண்டியது. நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது அடிமைக்குன்னு எங்கள் தந்தை செல்வாட்ட சொன்னவர் எங்க அண்ணனுக்கு முன்னுதாரணமா இருந்து படையை கட்ட உதவுனார? சொல்லுங்க பாப்போம். பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க, பெண்களை படையில் சேர்க்க பிரபாகரனை தூண்டியதுன்னா, பெரியாரிடமிருந்து நேரடியா தேர்தல் அரசியல் களத்தில் அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதியும் ஏன் அதை நிறைவேற்றல? பதிலுக்கு அவங்க கிட்ட இருக்கா, இல்ல ஐயா நெடுமாறன் இருக்கா? தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்க பாட்டி வேலுநாச்சியாரை பார்த்து அதுபோல மானம் மரத்திகள் தன் படையில் இருக்குன்னு ஏன் நினைச்சிட கூடாது? எங்க பாட்டன் சுந்தரலிங்கனாரும் அவனுடைய மனைவி வடிவும் நெஞ்சில உடல்ல எண்ணெயை கொட்டிக்கிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கிடங்குகளை மோதி அடிச்சது மாதிரி அதிலிருந்து என் கரும்புலி படையை உருவாக்கி இருக்க கூடாது? இதெல்லாம் எதுக்கு பெரியாருக்கு ஒருத்தருக்கு இந்த பெருமையை இங்க கொடுக்குறிய? பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க இத்தனை புத்தகம் எழுதினவர், இவள் நாள் அதை எழுதாம என்ன பண்ணீங்க? ஏன் எங்க அண்ணன் இருந்தார்ல, எங்க அண்ணன் போராடிக்கிட்டு, அப்ப இது ஒரு வார்த்தை பதிவு பண்ணிருக்கலாம்ல? எங்க போனீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க இவ்வளவு புத்தகம் எழுதிருக்கீங்க, அதுல ஒரு வார்த்தையோட குறிப்பில்லை. ஏன் குறிப்பில்லை? காமெடி பண்ணி நீங்க என்னைய பார்த்து பதட்டப்படுறீங்களா? நான் உங்களை பார்த்து பதட்டப்படுறேனா? என்னது உலக தமிழினம் என்னை மன்னிக்காதுன்னு இருக்காரு. உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னை மன்னிக்காது. என்ன வேலை பண்ணீங்க நீங்க? தனிநபர் வன்முறையாளன், தீவிரவாதி, பயங்கரவாதி, தனித்தமிழ் ஈழத்திற்கே இடமில்லை, ஒருங்கிணை இழந்த இலக்கைக்குள் தீர்வு என்ற பேசினது சிபிஎம், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி. 2016 அந்த கட்சி ஆதரிச்சல இல்லையா? ஆதரிச்சல இல்லையா? இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுக. நீங்க ரெண்டு கட்சியும் தினமணியில போர் சூழல்ல பக்கம் பக்கமா கட்டுரை எழுதுங்க. நீங்கள் 24 தேர்தலில் இதே காங்கிரஸையும் திமுகவையும் ஆதரிச்சு நின்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம்? பதிலுக்கு அவங்க கிட்ட தலைவர் உயிரோடு இருக்கிறார், இப்பதான் பேசிட்டு வந்தேன், வரப்போகிறார், 5ஆம் கட்ட போர் தொடங்க போகுது, எங்கள் மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார், இந்தா வந்துகிட்டு இருக்கிறார், இந்தா பேசிக்கிட்டு இருக்கார், இந்தா போய்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்கன்னா என்னை மன்னிக்க வேண்டாம்? என்ன விளையாட்டா?
எதையாவது பேசக்கூடாது தம்பி. பதட்டம் நான் அடைகிறேன்னா என்னை பார்த்து நீங்கள் அடைகிறீங்களா? உங்களை சொல்லலங்க. பதட்டம் அடைகிறான்னு சொல்ற, பதட்டம் அடைகிறார் சீமான் என்று சொல்ற பெருமக்கள்கிட்ட சொல்றேன். நான் கேட்டேனா? அமைதியா இருக்கணும். நான் யார்த்தையும் ஆதரவு கேட்டேனா? நான் கேட்டேனா? நான் பெரியார பேச எதுக்கிறத அவங்க ஆசிரியர். நான் எங்க அப்பா பாட்ஷா இருக்காருல, அவர் மரணத்துக்கு போகும்போது பிஜேபி என்னை எதிர்த்து போராடிச்சு. வேற நீ வச்சு ஓட்டு பொறுக்கிறதுக்காக, இஸ்லாமிய ஓட்டை பொறுக்கிறதுக்காக போராடிச்சு. அப்ப நீ என்ன பிஜேபி பேசுறது தப்பு, நீ ஆதரிச்சியா? உன் கட்சி சார்ந்து ஒரு தெரியாது அப்பா பாஷா அவர்களுக்கு பணம் செஞ்சு அனுப்புறியா? அன்னைக்கு நீ பேசாம தானே. அவங்க என்னைய ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துட்டு போய் என்னை நிற்கதியா நிக்க வைக்கும் போது எனக்கு ஆதரவாக இல்லையா? நான் யார்ட்டையாவது கேட்டேனா என்னை ஆதரிங்க? நான் உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தயவும் இல்லாமல் களத்தில் நின்று போரிட்ட வீர மரவன் மகன். நீ எத்தனை கூட்டணியும் கூட்டி வா, நீ எவனையும் சேர்த்துட்டு வா, என்னைய வெல்லு. பெரியார் உயிரோட இருக்காரு. யாரு? நீங்க தானே தூக்கிட்டு வரிய. உன்னைய படிக்க வச்சது அவர் தான், உனக்கு பல்லு விளை கெட்டது அவர் தான், முடி வெட்டினது அவர் தான், அம்மனமா இருந்தா கோவணம் போட்டது அவர் தான், உனக்கு சோறை ஊட்டி விட்டது அவர் தானே. கொழுப்பா இல்லையா? என்னைய முன்னவர்கள்லாம் படிக்கல, பெண்களை கட்டி வச்சு சவுக்கால அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படித்தானே? பெண்ணை அடிமைப்படுத்தினான். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, படிக்கக்கூடாது. என் முன்னவர்கள். உனக்கு திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான், தமிழன் எனக்கு என்றதுக்கு எண்ணில்லாத அளவுக்கு தலைவன் இருக்கான். சொல்லணுமா பட்டியல் போட்டு? இதெல்லாம் சேட்டை தானே.